ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாலும் டேல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு மசாலா லெமன் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். பசங்களுக்கு மார்னிங் லெமன் ரைஸ் வேண்டான்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு பட்டு அதாவது குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்தேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் லெமன் ரைஸும் மீதம் இருந்தது. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்கும் தான் சேர்ந்து செஞ்சுருந்தேன். பசங்க மார்னிங் சாப்பிடாததுனால அதுவும் மீதம் இருந்தது. அது எல்லாருக்குமே பத்தாதுன்றதுனால காஞ்சிபுரம் இட்லி செஞ்சு நேற்றுக்கு இருந்த கார குழம்புல முட்டை வேக வச்சு போட்டு இன்றைக்கி சாப்பிட்லாம் டின்னர் சூப்பராக அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் கோல்டாகவே இருக்கிறதுனால ஒரு 10 நாளாக எனக்கு பாத்திரம்லாம் வந்து உடனே கழுவுறதுக்கு முடியல. எப்போவுமே எனக்கு சிங்கில் பாத்திரம் போட்டால் பயங்கர கோவம் வரும். பட் என்ன பண்ணுறது, என்னால் முடியலன்றதுனால மொத்தமாக சேர்த்து வச்சு கழுவுறேன். இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து வெயில்லையோ இல்லை காத்தோட்டமாகவோ நல்லா காய வச்சு எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அது ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தேன். பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. முடிகிறதுக்குள்ளே காஞ்சிபுரம் இட்லியும் வெந்துருச்சு. ஸோ நான் நல்லா பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது இன்றைக்கி மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். ஒவ்வொரு தடவையும் மாங்காய் வாங்கும்போது இதுதான் லாஸ்ட்டு போல் இந்த சீசனுடையதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தடவை மாங்காய் விளைச்சல் நல்லா இருக்குது போல், இன்னமும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இந்த மசாலா லெமன் ரைஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அதோட ரெசிபி வீடியோவாக எடுத்தேன். அதோட வியூஸும் சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்களும் பார்க்கணுன்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.